நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பாதித்த பயிர்களை கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி ஆய்வு செய்தார். நாகை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாரான குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானது. அந்த பகுதிகளில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு கோரிக்கை வைப்பதாக உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையினால் குறுவை நெற்பயிர்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை பாதிக்கப்பட்ட பகுதிகளை வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்யும் பணியை இன்னும் தொடங்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். வருவாய்த்துறை உடனடியாக களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் முதலில் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் விவசாயிகளை விசாரித்த வகையில் வருவாய்த்துறையிலிருந்து யாரும் கணக்கெடுத்ததாகவோ பார்த்ததாகவோ எனக்கு ஒன்றும் தகவல் இல்லை. ஆகவே மாவட்ட ஆட்சியர் கூடுதலாக கவனம் செலுத்தி நமது மாவட்டத்தில் ஆய்வு செய்யணும். குறிப்பாக இந்த பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது எப்போதுமே குறுவை அதிகமாக போடக்கூடிய ஒரு இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வடக்கு பனையூர், தெற்கு பனையூர், எறையாங்குடி இப்படியான பகுதிகள் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே உடனடியாக கணக்கெடுக்கணும். விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் என்னிடம் வைத்திருக்கிறார்கள். அதையும் நான் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன். மாவட்ட ஆட்சியரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்.